ஆரம்பிக்கும். வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ தக்காளி, கத்திரிக்காய் வச்சு ஒரு கடையல் சூப்பராக இருக்குங்க. களி, இட்லி, தோசை, சூடா சாதம் எல்லாத்துக்கும் செம்ம ஆப்டாக இருக்கும். இப்போ நான் குக்கரில் எள்ளெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் இப்போ எள்ளெண்ணெய் சேர்த்திருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம், மிளகு, கொஞ்சமாக வெந்தயங்க. அது லைட்டாக பொரிஞ்சு வரும்போது 2 பச்சை மிளகா, நான் ஒரு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க, காஞ்ச மிளகா. பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கோங்க, வெடிச்சிரும். இப்போது சின்ன வெங்காயம், பூண்டுங்க. நான் பூண்டு ஒரு 1.5 பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 to 25 எடுத்திருக்கேங்க. அது நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா வணங்கட்டும். அது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. இப்போது இது வணங்கின வாட்டி நம்ம தக்காளி பழம் சேர்த்திக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. களிக்கு செம்ம ஆப்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இதுக்கு ஃபேவர் ஆகிடுவீங்க. இப்போது கொஞ்சமாக இஞ்சிங்க, நான் அதை திருகி போட்டுக்கிட்டேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை திருகி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போது நான் ஒரு 7 to 8 கத்திரிக்காய் நல்லா கட் பண்ணி புதுசாக எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நான் இது கூடவே நான் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா இது குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்து நம்ம கடைய போகிறோம். அதனால் நல்லா வெந்து வணங்கிடும். அதனால் கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கத்திரிக்காய் பாதி நல்லா வணங்கின வாட்டி நம்ம தக்காளி பழம் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு இல்லைங்களா பாதி. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் சேர்த்திக்கலாம். நான் இப்போது ஒரு 7 to 8 தக்காளி பழம் சேர்த்திக்கிறேங்க. இது கொஞ்சம் சின்ன தக்காளி பழம் தான். கத்திரிக்காயும் தக்காளியும் சம அளவாக ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இப்போது அந்த கத்திரிக்காய் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சம் வணங்கிறதுக்காக நான் உப்பு போடுறேங்க. முழுசாக உப்பு போடலை. இப்போது சக்தி சாம்பார் பொடி இருக்கு இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் ஒரு சிட்டிகைங்க. இது நல்லாவே ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வணங்கட்டுங்க. இந்த தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே ஃபுல்லாக வணங்கட்டும். வணங்கின வாட்டி நம்ம குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அது கூடவே தீயாமல் இருக்கிறதுக்காக இப்போது விசில் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம சேர்த்திக்கலாங்க. நம்ம என்ன தான் இருந்தாலும் அது தீயாமல் இருக்கிறதில்ல, அதனால் நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போது ஒரு பெரிய அந்த நெல்லிக்காய் சைஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. இப்போது 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுனதும் அது ஒரு கொதி வரும் பார்த்திங்களா, பாருங்கள். அந்த சும்மா மூழ்கிற அளவு மட்டும்தான் தண்ணி விட்டுருக்கு 1/2 டம்ளரு. இப்போது ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் பச்சையாக கருவேப்பிலை 3 கொத்து எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கடையும் போது சேர்த்திக்கலாம். பாருங்கள், 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை நான் சட்டியில் போட்டு கடையிறேன். நீங்கள் சட்டி இல்லைன்னா உரல் கல்லில் ஆட்டினீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் களிக்கெல்லாம் செம ஆப்டாக இருக்குங்க. இது அப்படியே பச்சையாக போடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை பச்சையாக போட்டு அப்படியே கடைங்க. இப்போ எதுவுமே நம்ம தாளிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லாம் முன்னாடியே சேர்த்திட்டோம். இதை கண்டிப்பாக நீங்கள் வெளியே வச்சிங்கனாலும் 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் செய்கிற குழம்புல கடையல்ல இது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.